ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்ற நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துகிற இந்த போர் 33 நாளை தொட்டிருக்குது. ஒரு மாசத்தை தாண்டிடுச்சு. இந்த நிலையில ட்ரம்ப் அவர்கள் இன்னும் 2-3 வாரத்தில் இந்த போரை நான் நிறுத்திக்கலான்னு இருக்கிறேன், இந்த தாக்குதலை ஈரான் மேலே நடத்துகிற தாக்குதல் நிறுத்திக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று தான் ஒரு உடன்பாடுக்கு வரல, பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வரல ஈரான் அப்படின்னா இன்னும் கொடூரமான தாக்குதலாக அவங்க மேலே நடத்துவோம், அவங்களோட எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அடிப்போம், கார்கைலாண்டை கைப்பற்றுவோம், இப்படிலாம் நேற்று பேசினார். இன்றைக்கி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ணுறது எங்கள் வேலை கிடையாது, ஃப்ரீ பண்ணுறது எங்களோட பிரச்சனை கிடையாது, அது மற்றவங்களோட பிரச்சனை, அவங்களே பார்த்துக்கிட்டோம், நான் 2-3 வாரத்தில் இந்த பிரச்சனை நிறுத்திடலான்னு சொல்கிறாரு. சொன்ன அந்த நெகோசியேஷன் என்ன, எது அவருக்கு உடன்படலை, இப்போ என்ன உடன்பட்டுச்சு 2-3 வாரத்தில் நிப்பாட்டுறேன்றாரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தார். இன்றைக்கி அதை என் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன் இப்படி ட்ரம்ப் பேசுகிறாரு? அதாவது ட்ரம்ப் இந்த போரில் நாங்கள் 2 வாரம் 3 வாரத்தில் நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இன்னும் பதட்டமான சூழ்நிலை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஈரானை நோக்கி அவங்க நடத்துகிற தாக்குதல் இன்னும் குறையல. எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா, ஈரானுடைய ஃபார்மா கம்பெனி அதை மீறி தாக்குதல் நடத்துகிறாங்க. அதாவது ப்ரிசைஸாக அவங்க அது மேலே தாக்குதல் நடத்துறது, அதாவது எதேச்சியாக போய் விழுது அப்படின்னு கிடையாது, குறிப்பிட்டு அவங்க துல்லியமாக அது மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான நிறுவனங்கள் மேலே அவங்களோட பெரிய மருந்து சப்ளைவே வந்த கம்பெனி தான் இல்லை. ஆமாம், இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்கிற நிறுவனங்கள் மேலேயே பார்த்து அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வீசஸ் போகக்கூடாது மக்களுக்கு அப்படின்றதுக்காக அது மாதிரி நடத்துகிறாங்க. ஒரு பெரிய ஸ்டீல் கம்பெனி ஈரானில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு தொழிற்சாலை அது மேலே அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ அதனால தான் ஈரான் கோவத்துக்கு உச்சத்தில் போய் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி தேவையில்லாத முறைகேடான போர் விதிமுறைகளை மீறிய தாக்குதல் நீங்கள் தொடர்ந்து நடத்துனீங்க அப்படின்னீங்கன்னா, யூஎஸோட கம்பெனிஸ் இந்த ரீஜனில் இருக்க மிடில் ஈஸ்ட் ரீஜனில் இருக்கிற யூஎஸ் கம்பெனிஸ் 18 கம்பெனி அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆப்பிள், டெஸ்லா, போயிங், இப்படி வரிசையாக அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி எல்லாமே நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும், ஈரானுடைய தாக்குதலுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எதுக்காக இன்னொரு காரணத்தையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் வெறும் கம்பெனியாக மட்டும் இல்லை, இந்த கம்பெனியில் வேறு சில வேலைகள் நடக்குது அப்படின்றதும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொன்னதா ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சியில் தகவல் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்தி சில வேலைகள் எங்களுக்கு எதிராக நடக்குது அப்படின்றத ஈரான் தரப்பில் குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் எங்கள் மேலே நடக்கிற தாக்குதலுக்கு அதே அளவுக்கு இணையான தாக்குதல் அதோட தொடர்புடைய கம்பெனிஸ் மேலே நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனிஸ்லாம் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஈரானுடைய செய்தி நிறுவனத்திலே இந்த செய்தி பதிவாகிருக்கு. அதனால் ஒரு பெரிய எஸ்கலேஷனை நோக்கி இந்த போர் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலையில தான் ட்ரம்ப் இப்படி ஒரு மெசேஜை சோசியல் மீடியாவில் போட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கான வழியை பார்க்குறோன்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. போர் ஆரம்பிச்சதுலேருந்து ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணாக தான் இதில் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 வாரம் அல்லது 3 வாரத்தில் நாங்கள் இந்த போரை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம், அப்படி வி வில் பி லீவிங் சூன் அப்படின்றாரு. அதாவது பேச்சுவார்த்தை நடந்து அதில் ஒரு டீல் வருதோ இல்லையோ அதெல்லாம் விஷயம் கிடையாது, நாங்கள் வெளியே வந்துடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது ஏன் சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்கிறார் அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா நேட்டோ நாடுகளுக்கெல்லாம் உதவி கேட்குறாரு, அவங்கள்ட்டலாம் எங்களுக்கு வாங்க ஹெல்ப் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை திறக்கலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க முன் வரல. இன்றைக்கி கூட செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, பிரான்ஸ் மேலே இஸ்ரேலுடைய விமானம், அதாவது மிலிட்ரி சப்ளைஸ், இராணுவத்துக்கு தேவையான பொருள்கள் எடுத்துகிட்டு போகிற விமானத்தை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் சொல்லியிருக்கு. அதுக்கு கூட ட்ரம்ப் ரொம்ப கோவப்பட்டிருக்காரு, ரொம்ப இதாக இருக்காங்க, வெரி அன்ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காரு, உதவி செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மாதிரி அவர் ரொம்ப எல்லா நாடுகளும் அவரை சோதிக்குது அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவில் பெரிய போராட்டம்லாம் நடந்துருச்சு. பல லட்சம் மக்கள் அமெரிக்கா முழுக்க 80 லட்சம் மக்கள் நோ கிங்ஸ் அப்படின்ற பேரில் பெரிய போராட்டம் நடத்திட்டாங்க. இப்போவும் அமெரிக்காவில் 65-66% மேலே போருக்கு எதிராக இருக்காங்க, போரை உடனே முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற புள்ளி விவரங்கள்லாம் சர்வேக்கள்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. நேட்டோ நாடுகள் மேலே ரொம்பவும் கோவப்படுறாரு. எப்படி கோவப்படுறாருன்னா, இனிமேல் நேட்டோவுடைய உறவுகள், அவங்க நேட்டோட இருக்க ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் ரீஎக்ஸாமின் பண்ணுவோம், மறு ஆய்வுக்கு உட்படுத்துவோம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்போது எதன் அடிப்படையில் வெளியே வராரு அப்படின்றதெல்லாம் அவர் தெளிவாக சொல்லலை. பேச்சுவார்த்தையில் வெளியே வர போகிறாரா, இல்லை போரில் வெற்றின்னு வெளியே வர போகிறாரா, அந்த மாதிரி எந்த ஒரு கிளியர் பிக்சரையும் அவர் கொடுக்கல. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அவங்க ஒத்து வந்தாங்கன்னா நாங்கள் பேசுவோம், இல்லாட்டி எங்கள் வேலை கிடையாது, நாங்கள் வெளியே வந்துடுவோம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் திறக்கிறதும் எங்கள் வேலை கிடையாது, ஏன்னா எங்கள்கிட்ட ஆயில் இருக்குது, எங்களுக்கு தேவையான ஆயில் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் எங்கள் தேவையை பார்த்துக்குறோம், நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் திறந்துக்குங்க, நாங்கள் உங்களுக்கு உதவ மாட்டோம். இப்போ நீங்கள் எப்படி எங்களுக்கு உதவலையோ அது மாதிரி நாங்கள் உங்களுக்கு உதவ மாட்டோம். உங்களுடைய ஜெட் ஃபியூயலுடைய ப்ரைஸ்லாம், அதாவது விமானத்துக்கான ஃபியூயல் ப்ரைஸ்லாம் அதிகமாகிட்டு இருக்கு, காஸ்ட்லாம் அதிகமாகிட்டு இருக்கு,
உங்களுக்கு தான் தேவை, உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் திறந்துங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. உங்க பிரச்சனை நீங்களே எப்படி தீர்க்கிறதுன்றதை கத்துக்குங்க. ஆமா, உங்க சண்டையை நீங்க போடுறது கத்துக்குங்கன்றாரு. உங்களுக்காக நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், இப்போ நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன், உங்கள் பிரச்சனை நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் மூட்டிட்டு வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை அடுத்த நாட்டுகிட்ட சொல்கிறாரு, இனிமேல் நான் உங்களுக்கான சண்டை போட மாட்டேன், நீங்களே பார்த்துங்க அப்படின்றாரு. அதாவது இவரோட பிரச்சனை காரணம் அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, எல்லா ட்ரேடு எல்லா போக்குவரத்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இவர் போய் பிரச்சனை பண்ண பிறகு அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈரானில். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் வெளியே வந்துக்க போகிறேன், உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேலே, அதாவது பொறுப்பு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அடுத்தவங்க மேலே மாற்றி விடுறது, அது ஷிஃப்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. உங்களால் முடியலை அப்படின்றதான் இதில் தெரியுது. அதனால் இப்போ ஏற்கனவே வந்து பிரான்ஸ், யூகே எல்லா நாடுகளும் அவங்களுக்கு ஒத்துழைக்க, இத்தாலி, ஆமாம் எல்லா நாடுகளும் அவங்களோட ராணுவ தளத்தையோ ஏர் ஸ்பேஸையும் தரமாட்டோம் ஈரானை தாக்குறதுக்கு அப்படிலாம் சொல்லும் போது அவருக்கு ஒரு விதமான நெருக்கடி வருது. அந்த நெருக்கடியுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி அவர் நாங்கள் இன்னும் 2 வாரத்தில் 3 வாரத்தில் முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்றாரு. பீட் ஹெக்ஸத் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமெரிக்காவுடைய இது, அவர் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிட்டு வந்ததா ஒரு தகவல் இருக்கு. போயிட்டு வந்துட்டு அவர் சொல்றாரு, நாங்கள் வந்து மிடில் ஈஸ்டோடைய முகத்தையே மாத்திட்டோம், ஈரானை நாங்கள் என்னத்தை அழிக்கணுமோ அதெல்லாம் அழிச்சிட்டோம், ஈரானில் எதுவுமே கிடையாது, ரெஜிம் சேஞ்சும் பண்ணிட்டன்ற மாதிரி சொல்றாரு. ஆமாம், அதாவது அவங்க வந்து ரெஜிம் சேஞ்ச் பண்ண மாதிரியே அவர் முன்னாடியிலேருந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது ரெஜிம் சேஞ்ச் கிடையாது, ரெஜிமோட லீடர்ஷிப்பை மட்டும் தான் மாற்றிருக்காங்க. நம்ம ஏற்கனவே அதை பேசியிருக்கோம். ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரானை வந்து கற்காலத்துக்கே கொண்டு போகிற மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம், ஸ்டோன் ஏஜுக்கே போயிட்டாங்க, அவங்களால இனிமேலுக்கு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களால இது பண்ண முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அதனால் அவங்கள விட்டுட்டு, அதை ஹார்டு பார்ட்டை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம், கஷ்டமான வேலையாக நாங்கள் முடிச்சிட்டோம், இனிமேல் ஈரான் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவிலேருந்து. அதனால் இது எக்ஸிட், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இதை அடுத்த கட்டத்துக்கு போவார், தாக்குவார், எஸ்கலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு போர்லேருந்து வெளியே வர்றதுக்கான வேலை என்னவோ அந்த டோனில் பேசிகிட்டு இருக்காரு. இன்னைக்கு போப்பாண்டவர் கூட பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சுட்டு இதுலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட ஒரு அப்பீல் கொடுத்துருக்காரு. அதனால் அவருக்கு எல்லா பக்கத்துலையும் ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால அவர் இப்போ தடுமாற்றத்தில் இருக்கார். அதனுடைய வெளிப்பாடு தான் 2 வாரம் 3 வாரத்தில் நாங்கள் இதை முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ரெண்டாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து ஃப்ரீ பண்ணுறது எங்கள் வேலை கிடையாது, எங்கள் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாருல. இத்தனை நாள் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எல்லார் நாடையும் வந்து அவர் கூப்பிட்டு இருந்தார். இப்போ அது எங்கள் பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து அதை அவரால் பண்ண முடியாது, பண்ண முடியல, தோத்துறன்னு ஒருத்தருக்கு பதிலாக அது ஏன் பிரச்சனை கிடையாது, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு அப்படி காமிச்சிக்கிறோம். ஆமாம், அவர் என்ன சொல்கிறார், 1 2 போட்டு எழுதுறாரு ட்ரம்ப் சோசியல் மீடியாவில். என்ன எழுதுறாருன்னா, ஒன்று எங்கள்கிட்ட வந்து ஆயில் வாங்கிக்கிங்க, எங்கள்கிட்ட ஆயில் இருக்கு, எங்களுக்கு ஆயிலை பற்றி பிரச்சனை கிடையாது. 2வது உங்களுக்கு ஆயில் வேணும், உங்களுக்கு தான் அந்த ரூட்டு வேணும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ், அதனால் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணிங்க, எனக்கு அதுக்குமே பிரச்சனை கிடையாது, எனக்கு அந்த தலைவலியே கிடையாது அப்படின்ற மாதிரி தலைவலி ஏற்படுத்தினதே இவர் தான். இவர் பண்ணிட்டு அது இனிமேல் ஏன் வேலை கிடையாது, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு அடுத்தவங்க மேலே பாரத்தை போட்டு கிளம்புறாரு. அதாவது தோல்வியை ஒத்துக்க முடியாமல் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு. நிச்சயமா ட்ரம்ப் வந்து தோல்வியை ஒத்துக்க, ஏற்கனவே நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், எப்படியா இருந்தாலும் இந்த போரில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெளியே போவார். அவரால் கண்டிப்பாக அதை ஜெயிக்க முடியாது ஈரானை. ட்ரம்ப்போட வெளிப்பாடு என்னன்னா, அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக போல, நெகோசியேஷனுக்கு ஈரான் உடன்படலை அப்படின்றது தான், ஈரானும் அதுதான் வெளிப்படுத்துது. இப்போ பாகிஸ்தான் வந்து அவங்க கிட்ட மத்தியஸ்தம் செய்ய முயற்சி செய்கிறாங்கல்ல, அவங்க கூட சைனாவை போய் சந்திச்சதாகவும் சைனாவுக்கிட்ட உதவி நாடுதாகவும்லாம் தகவல் வருது. இந்த நெகோசியேஷன் ப்ராசஸ் எந்த அளவில் இருக்குது? அந்த செய்தியும் சர்வதேச ஊடகங்கள் வந்திருக்கு. அதாவது யுஎஸோடைய அலை, யுஎஸ்க்கு நெருக்கமான நாடு பாகிஸ்தான், அது மாதிரி ஈரானுக்கு நெருக்கமான நாடு சைனா. அதனால் பாகிஸ்தான் வந்து இதில் பேச்சுவார்த்தை 2க்கும் இடையில மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அப்போது ஈரானுக்காக அவங்க தரப்பில் ஒரு நாடு வேணும் அப்படின்னு பாகிஸ்தான் பிரியப்பட்டு சைனாவை போய் சந்திச்சு அவங்க அந்த நாட்டுக்கு போயிருக்காரு டெபுட்டி பாகிஸ்தான். ஆமாம், போயிட்டு அவங்கள சந்திச்சு நீங்களும் இந்த பேச்சுவார்த்தையில் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சைனாவும் அதுக்கு உடன்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. அதாவது அவங்க 2 பேரும், பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த திட்டத்தின் அடிப்படையில் இவங்க 2 பேரும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி. அதுவும் கேள்விக்குறி போட்டு தான் வந்திருக்குன்னு, அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வரல. அப்படியே அவங்க சைனா உள்ள வராங்க, பாகிஸ்தான் உள்ள வராங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை, ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஈரானுடைய கண்டிஷன்ஸ்க்கு அமெரிக்கா இணங்கி வருது அப்படின்னா, பேச்சுவார்த்தை டிப்ளமேட்டிக் சொல்யூஷனை நோக்கி இந்த பிரச்சனை போகிறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது. அதாவது ஈரான் வந்து ஏற்கனவே வேற நாட்டோட மேற்பார்வையில் இது நடக்கணும்னு சொன்னது வந்து சைனா அது நம்பத்துக்குமான நாடாக அவங்க கருதுவாங்களே ஈரான். இதில் சைனா உள்ளே வருது, அஃபிஷியலாக வருது அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து மிலிட்ரி சொல்யூஷனை நோக்கி போகிறத விட டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதில் கூடுதலாக இருக்குது. ஐநாவுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முகமது சஃபா அப்படின்னு ஒருத்தர், அவர் எந்த நிறுவனத்தில் இருந்தார் அப்படின்னா, பேட்ரியாட்டிக் விஷன் அசோசியேஷன்,
அந்த நிறுவனத்தில் PVA அப்படின்ற நிறுவனத்தில் இருந்திருக்காரு. யுஎன்எஸ் ஆமாம், ஐநாவுக்கு சம்மந்தப்பட்ட நிறுவனம். அதே மாதிரி ஐநாவுடைய எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் அதனுடைய ஆலோசகராகவும் அவர் இருந்திருக்காரு. அவருடைய சோசியல் மீடியா போஸ்ட்டில் அவருடைய ரிசிக்னேஷன் லெட்டரை அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே USA சேர்ந்த ஆன்டி டெரரிசம் அதோடைய அமைப்போடைய டைரக்டர் அவர் ரிசைன் பண்ணாரு. ஆமாம், ஜோ கென்ட். அதே மாதிரி இவரும் ரிசைக்னேஷன் லெட்டரை வந்து அதில் போஸ்ட் பண்ணியிருக்காரு சோசியல் மீடியாவில். அதில் அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சிருந்தாரோ, US வந்து ஒரு பெரிய லாபிக்கு இணங்கி தான் அந்த போரை நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை அவர் ஜோ வச்சிருந்தாரு. லாபி. ஆமாம், அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தான் இவரும் வச்சிருக்காரு. ஐநா சபையில் இருக்கிறவங்க வந்து லாபிக்கு, ஒரு பவர்ஃபுல்லான லாபிக்கு இணங்கி தான் செயல்படுறாங்க. ஐநா சபை எதுக்கு வந்திருக்கோ, எதுக்கு உருவாகிருக்கோ அதுக்காக அவங்க வேலை செய்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர், ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு. அதை விட பெரிய அளவுக்கு ஒரு பெரிய அபாயகரமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதை நான் லீக் பண்ணுறதுக்காக தான் நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஐநா சபையில் இருக்கிறவங்க ஒரு பாசிபிள் நியூக்ளியர் அட்டாக், நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தக்கூடிய ஒரு அவங்க அதாவது அந்த சூழ்நிலை எதிர்கொள்றதுக்காக இவங்க தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அந்த அளவுக்கு எப்படி சொல்றாரு அப்படின்னா, டெஹ்ரான் வந்து நீங்க சாதாரண ஒரு சிட்டி, பெரிய டெசர்ட் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிக்காதீங்க. அதுல வந்து 1 கோடி பேர் அந்த சிட்டில வசிக்கிறாங்க. அதுல ஒரு நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணா எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் அதுல இறந்து போயிருவாங்க. குழந்தைகள், கனவுகள். ஒரு வாஷிங்டன், ஒரு பெர்லின், ஒரு லண்டன், இந்த சிட்டில நீங்க யூஸ் பண்ணா, நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணா எவ்வளவு பாதிப்புகளுக்கு உள்ளாவும் நீங்க நினைச்சு பாருங்க. டெஹ்ரான்ல யூஸ் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும். அதனால இப்படி ஒரு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய பேரழிவுக்கு இட்டு செல்லும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அவர் வெளிப்படுத்திட்டு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய போஸ்ட் எழுதியிருக்காரு. டெஹ்ரான் சிட்டியோடைய படத்தையும் அவர் போட்டிருக்காரு. இதுதான் டெஹ்ரான் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான நிலையை நோக்கி இந்த போர் போயிட்டு இருக்கு. ஈரான் தரப்புல என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க, அராக்சி. ஆமா, அதான் ஈரான் இப்போ இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ், அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன இப்போ போர்ல? இல்லை, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அல் ஜசீராவுக்கு ஒரு நீண்ட விளக்கமான பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. குறைஞ்சபட்சம் 6 மாசம் எங்களால் தாக்கு பிடிச்சி நடத்த முடியும், அந்த அளவுக்கு எங்களுக்கு பவர் இருக்கு, இருக்கிற ப்ரொடக்ஷனை வச்சு. ஆமா, இருக்கிறத வச்சு நாங்கள் 6 மாசத்துக்கு மேலே எங்களால் நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அமெரிக்காவில் அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. அமெரிக்காவில் எதிர்ப்பு பயங்கரமா இருக்கு. அமெரிக்காவோட இழப்பு அதிகம், கல்ஃப் கண்ட்ரீஸ்லயும் இழப்பு அதிகம். ஸ்டாக் மார்க்கெட்லலாம் வந்து பயங்கரமான அடி வாங்கிட்டு இருக்கு துபாயில் அப்படின்றதெல்லாம் செய்தி வந்துகிட்டு இருக்கு. அதனால இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் கல்ஃப் கண்ட்ரிஸோ அமெரிக்காவோ இஸ்ரேலே பயங்கரமாக தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு இருக்கு. அதனால இந்த சூழ்நிலையில் அவங்களால ஒரு சில வாரங்கள் கூட அவங்களால தாக்கு பிடிச்சி இருக்க முடியாது அப்படின்ற நிலைமை தான். கிரவுண்ட் இன்வேஷனுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கும் வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால அவங்களுக்கு நெருக்கடி தான் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ இதுலேருந்து எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத மாதிரி பார்த்துட்டு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு பீட்டர் ஹெக்ஸட் சொல்லியிருக்காரு. டிசைசிவ் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதுக்காக அப்படின்னா, இதுலேருந்து வெளியே கிளம்புறதுக்கான வேலையை அவங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தெரியுது. ஈரான் வந்து US கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபடலை, நெகோசியேஷன் ஈடுபடலை அப்படின்றது தான் அவங்க மறுத்துட்டு வந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த பேட்டியில் அராக்ஷி அவர்கள் வந்து யூஎஸோட கன்சர்ன் பர்சன் கிட்ட நாங்கள் பேசினாரு, அவரோட மெசேஜ் எங்களுக்கு வந்ததுன்னு சொல்றாரு. என்ன மாதிரியான விஷயம், உண்மையில நெகோசியேஷன் நடந்ததா, என்ன சொல்ல வர்றாரு அவர்? ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அராக்சி அவர் வந்து அல் ஜசீரா கொடுத்த பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் அமெரிக்கா கூட நெகோசியேஷன் அப்படின்னு இல்லவே இல்லை. நெகோசியேஷன் அப்படின்னா என்னன்னா, டேபிளில் நாங்கள உட்காந்துருக்கோம், அந்த பக்கம் அவங்க உட்காந்துக்கிட்டு 2 பேரும் எங்களுடைய கண்டிஷன்ஸை முன் வச்சு பேசுறதுக்கு பேர் தான் நெகோசியேஷன். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விட்காஃப் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அமெரிக்காவில், இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ட்ரம்ப் நியமிச்சிருக்கிறவர். அவரு மெசேஜஸ் அனுப்பிட்டு இருக்காரு, அது எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அராக்சி சொல்லியிருக்காரு. அந்த மெசேஜ் எங்களுக்கு வந்திருக்கே தவிர அது நெகோசியேஷன் பொருள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா எங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ்லேருந்தும் வருது, யூஎஸ்லேருந்தும் வருது, அவங்களுடைய தகவல்களை எங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த அளவில் தான் அது பார்க்கணும். அது வந்து பேச்சுவார்த்தைனா உட்காந்து பேசணும். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. எங்களுக்கு அது மேலே என்ன கருத்தோ அதை நாங்கள் அவங்களுக்கு தெரிவிச்சிட்டு இருக்கோம். எது ஏற்போ எது ஏற்பில்லையோ அதெல்லாம் நாங்கள் தெரிவிச்சிட்டு இருக்கோம், அது வேற அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால் இது வந்து நெகோசியேஷன் கிடையாது. ரெண்டாவது அவர் சொன்னதில் முக்கியமானது, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 6 மாதம் வரைக்கும் எங்களால் குறைஞ்சபட்சம் மினிமம் 6 மந்த்ன்றாரு எங்களால் இந்த போரை நடத்த முடியும், அந்த அளவுக்கு எங்களுக்கு பவர் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மாதிரி இன்னொரு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, நோ ஃபெய்த் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அவங்க அமெரிக்கா வந்து ஏற்கனவே கடந்த 9 மாதத்தில் 2025 ஜூன்ல இருந்து இப்போ வரைக்கும் 9 மாதத்தில் 2 முறை அவங்க பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு மீறி இருக்காங்க. அதனால அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்களுடைய ட்ரஸ்ட் லெவல் வந்து 0 ஆயிடுச்சு. நம்பிக்கை
ஜீரோவாயிடுச்சு அவங்க மேலே இருக்க நம்பிக்கை. அதனால் அவங்க கூட உட்காந்து பேசுறதுல இனிமேல் அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஈரானுடைய பிரசிடென்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போர் வந்து எங்கள் டேர்ம்ஸில் தான் நாங்கள் முடிப்போம் அப்படின்னு இன்னைக்கு அவர் கேபினெட் மீட்டிங்கை நடத்தியிருக்காரு. அதாவது ஈரானுக்குள்ளார மக்களுக்கு தேவையான பொருள்கள், அத்தியாவசிய பொருள்கள் அதெல்லாம் சப்ளை ஆகிட்டு இருக்கா, உள்நாட்டு விவகாரங்கள் எப்படி இருக்கு, இது தொடர்பாக கேபினெட் மெம்பர்ஸ் கூட அவர் ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதில் அவர் சொல்றாரு, மக்களுடைய ஒற்றுமை, மக்களுடைய போராட்ட அந்த வெளிப்பாடு, அந்த உறுதித்தன்மை, அதுதான் வந்து இந்த போரில் ஈரான் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு. அதனால மக்களுக்கு தேவையான எல்லா பொருளும் கரெக்டாக போய் சேர்ந்துட்டு இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்த வேண்டியது உள்ள இருக்க நிர்வாகிகளுடைய கடமை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்களுடைய காம்ப்ரிஹென்சிவ் இதை ரிப்போர்ட் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன சப்ளை எல்லாம் இருக்கு, அந்த ரிப்போர்ட்லாம் கொடுக்க சொல்லி அதெல்லாம் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அதனால அப்பயும் அவர் சொல்லியிருக்காரு, இந்த போரை வந்து ஈரானுடைய டேர்ம்ஸில் தான் நாங்கள் முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அமெரிக்கா வந்து எப்படி பார்த்தாலும் அதில் பின்வாங்குற நிலைமையில தான் அதில் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் முஸ்தபா ஹமேனி அவர் ஒரு மெசேஜ் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஹிஸ்புல்லான்ற அமைப்புக்கு ட்ரெயின் பண்ணுறது, அவங்கள வலுவூட்டினது, அந்த அமைப்பை வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வந்தது எல்லாமே ஈரானை சேர்ந்த கமாண்டர்ஸ் தான். அங்கே போயிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த அமைப்பை உருவாக்குனாங்க. அதனால தான் ஹிஸ்புல்லா இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி தொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் ஏற்கனவே இருக்குது. அந்த நிலையில் இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை முஸ்தபா கொடுத்துருக்குது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இப்போ அது எங்கள் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் பல நாடுகளுக்கு வந்து அது பிரச்சனையாக தான் இருக்குது. அவங்களோட எனர்ஜி சப்ளைலாம் வந்து பலதும் நின்று போய் கிடக்குதுன்றதால இன்னும் அது பெரிய பிரச்சனை தான். ஆயில் ப்ரைஸ்லாம் ஏறிட்டு தான் இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பற்றி இவங்க ஈரான் என்ன சொல்கிறாங்க? ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அராக்சி அவர் அல் ஜசீரா கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அந்த நீரிணை இருக்கு இல்லையா, அதோட எல்லை வந்து ஈரானுக்கும் ஓமானுக்கும் உட்பட்டது. நாங்கள் 2 பேர் தான் அதில் யார் போகிறது, அதோடைய ஃபியூச்சரை வந்து நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், எப்படி அதில் போக்குவரத்து இருக்கணும் அப்படின்றத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ கூட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் அது மூடலை, எந்தெந்த நாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், துருக்கி, சீனா எல்லா கப்பலும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, இங்கே கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, நாங்கள் அலோவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் போர் நடக்கும் போது எதிரி நாட்டுக்கு உதவி செய்கிற கப்பல்களை நாங்கள் எங்கள் பக்கமாக அனுப்ப முடியாது. அப்படி அனுப்புறது வந்து எங்களுக்கு தான் அது ஆபத்து. அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக இருந்தால் கூட அது எங்களுக்கு தான் ஆபத்து. அதனால் அதை அனுப்புறது முறை இல்லை. அது வந்து போர் நடந்துச்சுன்னா அது அப்படி தான் எல்லாரும் செய்வாங்க, நாங்கள் அதை தான் செஞ்சுருக்கோம். அதனால் அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த போர் முடிஞ்ச பிறகு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓமானும் ஈரானும் சேர்ந்து தான் நிர்வகிப்பாங்க அப்படின்ற நிலைமை இருக்குது. இந்த செய்தி இது மாதிரி அவர் சொன்ன பிறகு கல்ஃப் கண்ட்ரீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படி ஒரு முடிவு ஓமானும் ஈரானும் சேர்ந்து அதோடைய ஃபியூச்சரை முடிவு பண்ணுற மாதிரி மீட்டிங் இருந்துச்சுன்னா அந்த மீட்டிங்கில் கல்ஃப் கண்ட்ரீஸையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு எங்கள் கருத்தையும் நீங்கள் அதில் கேட்டுங்க, குறிப்பாக கத்தார் எங்களுடைய கருத்து நீங்கள் அதில் நிச்சயமாக கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் அதில் கேட்டிருக்காங்க. இதுதான் அதை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பொறுத்த வரைக்கும் நீ நிலைமையாக தான். அப்போ இதுக்கப்புறம் அது ஏற்கனவே இருந்த போல இருக்க போகிறது கிடையாது. அது நிச்சயமா அவங்க வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி கப்பல் போக்குவரத்து இலவசமா போயிட்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. பார்லிமெண்ட்லயும் வந்து பில் பாஸ் பண்ணி பில் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அதாவது ஈரான் ஓமன் 2 நாடும் சேர்ந்து அதுக்கு போயிட்டு வர்றதுக்கான கட்டணம் வசூலிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கு. இதுக்கு இந்த போருக்கே மூல காரணமான இஸ்ரேல் அவங்களோட பார்வை இப்போ போர்ல முதல்ல ஆரம்பிக்கும் போது ஈரானோட ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், ஈரான்ல அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், மிடில் ஈஸ்டில் அது ஒன்று தான் இப்படி இருக்குது, அதையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றது தான் அவங்களோட எண்ணமாக இருந்து இப்போ அந்த எண்ணம் நிறைவேற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குதா, இல்லை அவங்களோட நிலைமை என்ன? இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு எதிரான போரை தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்ற நிலைமையில இஸ்ரேல் கிடையாது. ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளார பல உள்நாட்டு குழப்பங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. பல தலைவர்கள், இஸ்ரேல் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர், அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிலிட்ரி கமாண்டர், மிலிட்ரி சீஃப் அவர்லாம் கூட சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது, மிலிட்ரிக்கு இன்னும் நிறைய பேர் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க நிறைய இடத்துல மல்டி ஃப்ரண்ட் இது போயிட்டாங்க. லெபனானில் போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி இங்கே ஈரான் மேலே போர் தொடுக்கிறாங்க. இப்படி பல இடங்கள்ல அவங்க இருக்கிறது. அவங்க மேலேயும் தாக்குதல் வந்து 3 இடத்துல இருந்தும் வருது. லெபனான்ல ஹிஸ்புல்லா, ஆமா, அதாவது ஹூத்திஸ் இஸ்ரேல் மேலே லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா அடிக்கிறாங்க, ஈரான்ல இருந்து இங்கிருந்து தாக்குதல் நடக்குது. அதே மாதிரி ஹூத்திஸ் ஏமன்ல இருந்து அவங்க அடிக்கிறாங்க. இது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, 2-3 நாளாக இவங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இவங்க தாக்குதல் இப்படி மும்முனை தாக்குதல் வந்து ஈரான் மேலே இருக்கு. அதனால ஈரான் வந்து இதில் திணறிட்டு இருக்கு. அந்த மிலிட்ரி கமாண்டர் சொன்னது ரொம்ப முக்கியம். ஒரு ரப்பர் பேண்டை வந்து இழுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இழுக்க முடியும், அதுக்கு மேலே இழுத்தாங்கன்னா அது ரப்பர் பேண்டை வந்து பிஞ்சு வந்துடும் இல்லையா. அந்த அளவுக்கு நம்மள்ட்ட இருக்க மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே நம்ம இழுத்தோம்னா அது வந்து கொலாப்ஸ் ஆகிடும், உள்ளுக்குள்ளாரே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால்
அதை சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் அங்கே நிலைமை இஸ்ரேல் மேலே. இப்போ கூட தாக்குதல் நடந்திருக்கு. நேற்று கூட ஹைஃபா ஆயில் ரிஃபைனரி இஸ்ரேலில் தாக்குதல் நடந்திருக்கு. இஸ்ரேலுடைய நகரத்து மேலே மிசைல் தாக்குதல் நடந்து ரோடுலாம் டேமேஜ் ஆகி அந்த காட்சிகள், பில்டிங் டேமேஜ் ஆன காட்சிகள், இப்படி பல காட்சிகள் வந்துட்டு இருக்கு. அதனால இஸ்ரேல் வந்து உள்ளுக்குள்ளார பயங்கரமாக தனியாக அயன் டோமில் ஓட்டை விழுந்து அவங்க ரொம்பவும் இப்படி மல்டி ஃப்ரண்ட்லேருந்து வரக்கூடிய மிசைல்ஸ் அவங்களால டேக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்காங்க. இஸ்ரேல் வந்து பலவீனமாக ஆயிட்டு இருக்குதா ஒரு பக்கம் அது தெரியுது. ஆனால் அவங்க மூர்க்கமான தாக்குதலை வந்து லெபனானில் வந்து ஆக்கிரமிக்கிறது, அங்கே படுகொலை செய்கிறது, அதையும் வெஸ்ட் பேங்க்ல வந்து பாலஸ்தீனியர்களை வந்து படுகொலை செய்கிறது, இராணுவமும் செய்து யூத இனவரி மக்களும் அதை வந்து செய்கிறாங்க. இந்த நிலைமையிலையும் இப்படி அவங்கள தாக்குதல் நடத்துறதுக்கு எது தூண்டுது? இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு வெறி தான், நாடு பிடிக்கிற வெறி, ஒரு போர் வெறி, இதுதான் இஸ்ரேலுக்கு பிரதானமாக இருக்குது. அது காரணமாக தான் இப்போ கூட லெபனானில் பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட 30 வில்லேஜஸ், அந்த சதன் லெபனானுடைய தெற்கு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு வீடு ஒரு வில்லேஜ் விடாமல் நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய கமாண்டர் சொல்லியிருக்காரு. அதாவது எதுக்காக அப்படின்னா எங்களுடைய பாதுகாப்புக்காக. அங்கே வந்து அவங்க ஹிஸ்புல்லா ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் நாங்கள் வந்து அங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் இடித்து தரமாட்டமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு நடந்த லெபனான் மேலே நடந்த தாக்குதலில் 7 பேர் லெபனானில் இன்னைக்கு இறந்துருக்காங்க. அது மாதிரி ஒரு பில்டிங்கில் நடத்தின தாக்குதல், இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் ஹிஸ்புல்லா கமாண்டர் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு காரணமே அவங்க அங்கே இருக்கிறாங்க, அதனால அதை அடிக்கிறதுக்காக, ஈரானை சேர்ந்த ஒருத்தர் அதில் இருக்காரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹிஸ்புல்லாவுக்கு, அதனால நாங்கள் அதை அடித்து தகர்த்தணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அது மாதிரி அவங்க வந்து இன்னமும் மூர்க்கத்தனமாக தான் தாக்குதல் லெபனான் மேலே செஞ்சிட்டு இருக்காங்க. லெபனானில் பெரிய எதிர்ப்பு இப்போ இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில முந்தா நாள் இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்ல ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லா என்ன அப்படின்னா, ஒரு சட்டம், மரண தண்டனை விதிக்கிற சட்டம். மரண தண்டனை அப்படின்னா குற்றம் செய்யற எல்லாரையும் மரண தண்டனைக்கு உட்படுத்தும் அப்படின்னு கிடையாது. ஒருதலை பட்சமா இஸ்ரேலை சேர்ந்தவர்களை கொல்ற பாலஸ்தீனர்கள், வெஸ்ட் பேங்க் குறிப்பா பாலஸ்தீனர்கள், அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் மிலிட்டரி கோர்ட் வந்து அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கலாம். யூதர்களை கொல்ற பாலஸ்தீனர்கள், ஆமா, யூதர்களை கொல்ற பாலஸ்தீனர்கள், இஸ்ரேல் யூதர்களை கொல்ற பாலஸ்தீனர்களுக்கு மரண தண்டனை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாலஸ்தீனர்களை கொல்ற இஸ்ரேல் யூதர்கள் அவங்களுக்கு அந்த மரண தண்டனை பொருந்தாது. ஒரு குற்றத்துக்கு தண்டனைன்னு தான் வைக்க முடியுமே தவிர, அந்த குற்றத்தை இவங்க செஞ்சா, அதாவது ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்ற மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா அந்த தண்டனை, ஆனா அதே குற்றத்தை யூதர்கள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த தண்டனை கிடையாது அப்படின்னு அந்த சட்டம். அதான் எல்லாரும் அதை கண்டிக்கிறாங்க. பெரிய அளவுக்கு அதுக்கு எதிர்ப்பு, சர்வதேச சமூகத்திலேயே அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ பாலஸ்தீனியர்கள் 9500 பேர் கைதிகளா இருக்கிறாங்க இஸ்ரேலில், பாலஸ்தீனியர்கள். அப்போ இந்த சட்டம் வந்துச்சுன்னா எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் அவங்க கொல்றதுக்கு இது வாய்ப்பாக வந்துடும். இந்த சட்டம் வந்து அது வழி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் 30 நாளில் அது அமலுக்கு வருது அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு அது வந்து பெரிய மெஜாரிட்டியில் அந்த சட்டம் வந்து நிறைவேறலை. அதில் வந்து 120 பேர் பார்லிமெண்ட்ல மெம்பர்ஸ், அதில் வந்து 62 பேர் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நேத்தன்யாகு உட்பட 62 பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 48 பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒருத்தரே ஓட்டு போடலை, அது விலகி இருந்திருக்காரு. அப்போ இவ்வளோ குறைந்த அளவிலான வாக்கு சதவீதத்தில் தான் அது வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பலமான எதிர்ப்பு இருக்கு. சர்வதேசத்தில் பல நாடுகள் மரண தண்டனைக்கு எதிராக பேசுகிற மாதிரி தான் போராட்டங்கள் இதெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு. இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டே அதை எதிர்த்திருக்காங்க. சர்வதேச சமூகத்திலையும் பல பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால இது வந்து இஸ்ரேலுடைய நோக்கம் பாலஸ்தீனர்களை அழிக்கிறது தான், அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த சட்டம் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனர்களே அதை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. CNN செய்தியாளர்கள் வந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து அங்கே நடக்கிற தாக்குதலை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இஸ்ரேலோட ராணுவத்தால் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு செய்திகள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், அது வந்து போன வாரம் நடந்தது. நிறைய பேர் அதை தொலைக்காட்சி யூடியூப்லாம் பார்த்துருக்க முடியும். CNN ரிப்போர்ட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட் குழு வந்து அங்கே வெஸ்ட் பேங்க்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, செட்டிலர்ஸ், இஸ்ரேலி செட்டிலர்ஸ்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலிஸ் வந்து அங்கே பாலஸ்தீனர்களோட இடத்துல இவங்க வந்து தங்கிக்கிறாங்க, அத்துமீறி குடியேறுறாங்க. அப்படி குடியேறவங்க பாலஸ்தீனர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த வில்லேஜோட பேர் வந்து டாயாசீர் அப்படின்ற வில்லேஜ் வெஸ்ட் பேங்க்ல. அந்த கிராமத்தில் போய் பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் நிறைய பாலஸ்தீனியர்கள் அடிபட்டு காயம்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ரொம்ப கொடூரமான தாக்குதல். அந்த கலவரத்தை இவங்க கவர் பண்ணுறதுக்காக CNN இருந்து அந்த ஜேர்னலிஸ்ட் டீம் வந்து அங்கே போகிறாங்க. அப்படி போய் இருக்கும்போது ஒரு இடத்துல இஸ்ரேல் இராணுவமே வந்து ஒரு செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி செக் போஸ்ட் அமைக்கிறதுக்கு சட்டப்படி இடம் கிடையாது.
அப்போ அத்துமீறி அவங்க செக் போஸ்ட் அனுப்பிப்பாங்க. ஒரு இடத்துல கிடையாது, 2-3 இடங்கள்ல அது மாதிரி இஸ்ரேல் செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்க. எங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல. ஸோ அந்த மாதிரி அத்துமீறி அவங்க செக் போஸ்ட் வச்சு பாலஸ்தீனர்களை இது மாதிரி ஃபில்டர் பண்ணுறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற தகவல் வருது. அதன் அடிப்படையில் இவங்க போய் ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க. இவங்க கேமரா வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே இஸ்ரேலை சேர்ந்த அந்த செக் போஸ்ட்டில் இருக்கிற அந்த யூனிட்டில் இருக்கிற இஸ்ரேலி வீரர்கள், ராணுவ வீரர்கள் வந்து இவங்களை மிரட்டுறாங்க. கேமராமேன் இருக்கார்ல, அவர் கழுத்தில் கை வச்சு அவர் தரையில் அமைக்க அவர் கேமராவை வாங்கி உடைக்கிறாங்க. எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு, உடைக்கிறாங்க. இதெல்லாமே ஒளிபரப்புறாங்க. ஒளிபரப்புன பிறகு பெரிய அளவுக்கு எப்படி மனித உரிமை மீறல், எப்படி கருத்தை வந்து இவங்க ஒடுக்குறாங்க, எல்லாமே பெரிய அளவுக்கு கண்டனம் சர்வதேச ஊடகங்கள் மத்தியில், தலைவர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. அப்போ அந்த ஒரு வாரம் நடந்து ஆகுது. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட மிலிட்டரி யூனிட், அந்த பிரச்சனை பண்ணுன அந்த மிலிட்டரி யூனிட்டை வந்து ஃபுல்லாக விட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் அறிவிச்சிருக்காங்க. விட்ரா பண்ணிக்கிட்டு அவங்களை வந்து ஒருத்தரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க வேலையை விட்டு, ஒரு வீரரை. அவங்க எப்படி போர்ட்ரேட் பண்றாங்கன்னா, அந்த பெட்டாலியன் இல்லை அந்த நபர் செஞ்ச தப்பு, அது அந்த குறிப்பிட்ட பெட்டாலியனை வந்து நாங்கள் மறுபடியும் ட்ரைனிங்க்கு உள்ளாக்குறோம். அதாவது எத்திக்ஸ், எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் நம்முடைய விதிகளின்படி அவங்க நடந்துக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த விதிகளை, அந்த எத்திக்ஸ்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவங்க மறுபடியும் பயிற்சி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம், அதனால் நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதனால் அவங்க வந்து எப்படி காசாவில் நடந்துக்கிறாங்க, எப்படி வெஸ்ட் பேங்க்ல இந்த மாதிரியான தாக்குதல் நடத்துகிறாங்க, எப்படி அத்துமீறி அவங்க செட்டிலர்ஸை உள்ளே கொண்டு போய் அந்த பிரச்சனையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செட்டிலர்ஸ் உள்ளே போயிருக்காங்களா இஸ்ரேலி செட்டிலர்ஸ், அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்களுக்கு துணையாக தான் இந்த ராணுவமே அங்கே வேலை செஞ்சு, அவங்களே அங்கே இருக்கிற பாலஸ்தீன மக்களை கொள்றாங்க, அவங்க கையிலே துப்பாக்கி இருக்குது. ஆமாம், பாலஸ்தீன மக்களே அவங்க சொல்கிறாங்க, அவங்க இந்த ராணுவம் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே இஸ்ரேலி செட்டிலர்ஸை இங்கே செட்டில் பண்ணி அவங்க இந்த இடத்த வாங்கி கொடுக்குறதால தான் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொடூரமான விஷயத்த, மனித உரிமை மீறல், சர்வதேச விதிகளையெல்லாம் மீறி அவங்க இது மாதிரி காரியத்தை இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு புறம் வந்து நேரடியாக வந்து இந்த போரில் மக்கள் கொல்லப்படுறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் அழிக்கப்படுது, அவங்களோட இருப்பிடம் அழிக்கப்படுது, அவங்க அடையாளம் உட்பட எல்லாமே அழிக்கப்படுது. இன்னொரு புறம் வந்து உலக முழுக்க இருக்க மக்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கடியை வந்து இந்த போர் வந்து விளைவிச்சிட்டு இருக்குது. அதோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது, கட்டுக்குள்ளே கொள்ள வரப்பட்டிருக்கா? இல்லை, போரை வந்து ட்ரம்ப் அறிவிச்சதுலேருந்தே பதட்டம் தான். இப்போ 1 மாதத்தை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, போர் இன்னும் 3 வாரத்துக்கு அவர் நீளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்போவே கமர்ஷியல் சிலிண்டர் நேற்று வரைக்கும் 2000 ரூபாய்க்கு விற்ற கமர்ஷியல் சிலிண்டர் இங்கே தமிழ்நாட்டில் இப்போது 250 ரூபா கிட்ட உயர்ந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. 2250 ரூபா இருந்தால் தான் ஒரு கமர்ஷியல் சிலிண்டர் தமிழ்நாட்டில் வாங்க முடியும் அப்படின்ற நிலைமை வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே போகிற விமான போக்குவரத்து அதனுடைய டிக்கெட்டு காசு டபுள் ஆயிருக்கு. ஆமாம், டபுள் ஆகிருக்கு, பல மடங்கு உயருது. அதாவது இங்கே திருச்சி போகிறது, தூத்துக்குடி போகிறது, அந்த மாதிரியான விமான கட்டணங்களே அதிகமாக உயருது. விமான எரிபொருளோட விலை உயர்றதுனால இந்த ஆமாம் அந்த மாதிரி உயருது. அப்போ அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர கல்ஃப் கண்ட்ரீஸில் நிறைய பேர், இவங்களே சொல்கிற மாதிரி பல லட்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க, 1 கோடி பேர் இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வரணும் அப்படின்னா அவங்க விமான கட்டணம் உழைச்சி சேர்த்து வச்சிருக்கிற பணம்லாம் செலவாகிற மாதிரி, ஒரு குடும்பமாக இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் இங்கே வந்துட்டு போகணும் அப்படின்னா பல லட்ச ரூபா செலவாகிற மாதிரியான சூழ்நிலை இப்போ வந்துருச்சு. இப்படி அந்த போருடைய இம்பேக்ட் சாதாரண மக்களுக்கு வரைக்கும் வந்துருச்சு. இப்பயும் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. 1 மாதம் ஆனால் கூட சிலிண்டரு, சமையல் வீட்டு சிலிண்டரே கிடைக்க மாட்டேதுன்ற மாதிரி நிலைமை. அது மாதிரி ஹோட்டல்கள் இப்போ பெரிய அளவுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், அவங்களாம் வந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஏதாவது விற்று சின்ன சின்ன கடைகள் போட்டிருப்பாங்க பீச்சில், இந்த மாதிரி அவங்க பொழப்பு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பெரிய அடி. அப்போ எவ்வளோ பேருடைய வாழ்வாதாரத்தை இந்த போர் பாதிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ சம்மர் வரப்போகுது, டூரிஸ்ட் தம்பி தான் பல இடங்கள் இருக்குது. ஆமாம், பல தொழில் இருக்குது. ஆமாம், அப்போ அதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு சரிவு தான். அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப சிரமம். ஏன்னா இந்த போர் வந்து இன்னமும் நீடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் கத்தார் எனர்ஜி அப்படின்றதோடைய ஒரு ஆயில் டேங்கர் அது மேலே தாக்குதல் நடத்தி அது பெரிய அந்த கப்பல் சேதத்துக்குள்ளாக இருக்குது. குவைத்தில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஏற்கனவே பல முறை தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு, இப்போவும் அது தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. இப்படி பல இடங்களில் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலில் ரீஃபியூலிங், ஜெட்டு ரீஃபியூல் பண்ணுற அந்த இடத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. இப்படி தாக்குதல் வந்து இன்னும் குறையல, அது நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அதே போல் ஈரானில் இருக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனி, ஒரு மருந்து பொருள் தயாரிக்கிற நிறுவனம், அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரானில் இருக்கிற ஸ்டீல் ஃபேக்ட்ரி, இரும்பு தொழிற்சாலை, அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்படி சிவிலியன் ஸ்ட்ரக்சர்ஸ் மேலே தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி கம்பெனிஸ் மேலே, ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸ் கம்பெனிஸ் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு IRGC சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி அந்த போர் வந்து இன்னும் பதற்றமான சூழ்நிலை இருக்க இந்த எரிபொருளுடைய விலை வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது.
அதனால இந்த போருக்கு உலகமே தயாராகி இருக்கணும் அப்படின்ற நிலைமையில தான் சாதாரண மக்கள் இதை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த போர் குறித்தும் இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்தும் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.